விதவையாக்காதே தமிழகத்தில் இளம் விதவையாக்காதே தமிழகத்தில் இளம் விதவையாக்காதே தமிழக அரசு கண்டிக்கின்றோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம் பெண்கள் மீது தகவல் நடத்திய காவல்துறை அதிகாரியை டிஸ்மிஸ் செய் கண்டிக்கின்றோம் நாட்டு விராண்டித்தனத்தை கண்டிக்கின்றோம் அடக்குமுறையை கண்டிக்கின்றோம் குடிக்காதே மதுவைத்தான் குடிக்காதே மூடுங்கள் மதுக்கடைகளை மூடுங்கள் மதுக்கடைகளை மூடுங்கள் பெண்கள் வாழ்வை கெடுக்காதே குடும்ப வாழ்வை கெடுக்காதே பெண்கள் வாழ்வை கெடுக்காதே குடும்ப வாழ்வை கெடுக்காதே நசுக்காதே பெண்கள் போராட்டம் நசுக்காதே மதுக்கடைகளை மூட வலியுறுத்தி தமிழகம் முழுக்க பாஜக சார்பாக இன்றைக்கு அனைத்து தொகுதிகளிலும் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட பாஜகவினர் தமிழகத்துடைய பெண்களின் மானம் காத்திட, தமிழகத்தினுடைய பெண்களின் தாலி காத்திட இன்றைக்கு மதுக்கடை முற்றுகடை போராட்டம் இன்றைக்கு தமிழகம் முழுக்க நடந்து வருகிறது. கொளத்தூர் தொகுதி சார்பில் இன்றைக்கு அகரத்தில் இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு மது விலக்கிற்காக போராடி மதுவிலக்கை பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று போராடிய மகாத்மா காந்தியின் சிலையை மாலை அணிவித்து அகிம்சை வழியில் நாங்கள் போராடி வருகிறோம். கவிதா, இந்த ரக்ஷிதா தான் இன்றைக்கு இந்த பெண் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளின் வாழ்வுக்காகவும் இந்த ரக்ஷிதா இன்றைக்கு கொடியேற்றி துவக்கி வச்சாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை. இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக ஒரு ஊர்வலமாக வந்து இந்த மதுக்கடையை முற்றுகையிடும் போராட்டம் நடத்துகிறோம். இனி தமிழகத்தில் மதுவில்லாத தமிழகம் மட்டும்தான் தமிழகத்தின் வாழ்வில் ஒளியாற்ற முடியும். மதுவில்லாத தமிழகத்தை நம்ம அமைக்கணுன்றதான் நாங்கள் போராடுறோம். குறிப்பாக ஒவ்வொரு மதுக்கடையிலையும் பெண்கள் போராடும் போது காவல்துறையினால் காட்டு மிராண்டித்தனமாக தாக்கப்படுகின்றனர். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த எடப்பாடி பினாமி அரசுக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறோம். பெண்களை தாக்கினால், காவல்துறையின் அடக்குமுறையால் பெண்களை தாக்கினால் உங்கள் ஆட்சி கவிழும், பெண்களின் புரட்சி வெடிக்கும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றேன். அதனால் மதுக்கடையை தமிழக அரசு விரைவில் மதுக்கடைகளை மூட வேண்டும். குடியிருப்பில் மதுக்கடைகளை அமைப்பதை தடுக்க வேண்டும். தினம் மதுக்கடைகள் குடியிருப்பில் அமைக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்று கருதி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்கின்றோம். சம்பாதிக்கிறாங்க, குடிச்சு போட்டு வந்துடுறாங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களை அடிக்கிறாங்க. மதுவு அந்த கடையை மூட சொல்லுங்க. என் புள்ள 2 குழந்தை விட்டு செத்துட்டா, எங்க வீட்டுக்காரர் செத்துட்டாங்க. நாங்க குடும்பம் பராதியா நிக்கிறோம். அரசாங்கம் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். எல்லாம் அவன் கடையில தான் இருக்கு. சம்பாரிச்சு பொண்டாட்டிக்கு 5 பைசா தரதில்ல, 5 பைசா கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. பாடுங்க, பொம்பளைங்களுக்கு தெரியாத போயிடுச்சு. தாலி மோராந்து வச்சு துண்டானுங்க. வீட்டுங்களை குறை தொல்லை பண்றானுங்க. குடிச்சிட்டு வந்து அம்மா அடிக்கிறானுங்க, அக்கா அடிக்கிறானுங்க, பொண்டாட்டி அடிக்கிறானுங்க. பிள்ளைங்களுக்கு சோறு போட மாட்டேன்றானுங்க. அடிக்கிறானுங்க பாரு, அந்த மாதிரி அடிக்கிறானுங்க. என்ன பிள்ளைங்க இந்த மாதிரி மது கடை எதுக்கு மூடட்டும்? பச்சை குழந்தை 1 மாசம் ஆகுது குழந்தை. எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. நாங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதுக்காக அந்த குடும்பத்தை வாழ வைக்கணும், எல்லா குடும்பத்தை வாழ வைக்கணும்னா முதல்ல இந்த மது கடை எடுங்க.